ஹாய். இன்னைக்கு ஸ்டார் மூவியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ஆல்ரெடி நல்ல ஒரு ஹிட் கொடுத்து இப்போது போயிட்டுருக்கு. பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அந்த படத்தை ஏன் நம்ம கொண்டாடலை, அதாவது கொண்டாடலைன்னா இப்போ ட்ரெய்லருக்கு கொடுத்த அந்த ஆரவாரம் ஏன் அந்த படத்துக்கு வரலை அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படம் ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது ஸ்பாய்லர் அலாட்டே நான் சொல்லிடுறேன். ஸோ நான் ஃபுல் கதை சொல்லலை, பட் மேலோட்டமாக சொல்கிறது என்னென்னா, ஒரு பையன் சினிமாவில் நடிக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். அவன் ஆசைப்படும்போது அவன் பர்சனல் லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் நடக்குதோ அது எந்த அளவுக்கு அவனோட சினிமா இதில் அஃபெக்ட் ஆகுது, சினிமா லைஃப்பில் அஃபெக்ட் ஆகுது, அவனோட பேஷனை நோக்கி ஓடும்போது அவனோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எப்படி அவனை அஃபெக்ட் பண்ணுதுன்றது தான் இந்த கதை. அவன் கடைசியில் அவன் பேஷனை பிடிச்சானா இல்லையா அப்படின்றத தான் இந்த கதையில் சொல்ல வராங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்த புரிதல் என்ன மாதிரினா, எனக்கு பர்சனலாக நான் சொல்கிறேன், மேபி நான் புரிஞ்சது இந்த மாதிரி இருக்கலாம். அதான் நான் சொல்கிறேன், இது ஓவரால் ரிவ்யூ ஒரு ஃபேனாக தான் நான் இது ரிவ்யூ சொல்கிறேன். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்த ரிவ்யூவில் அதை மாற்றிக்கிறேன். ஸோ எனக்கு அந்த ட்ரெய்லர் புரிஞ்சது என்னென்னா, ஒருத்தன் சினிமாக்குள்ளே போகிறான்னா அவன் அவ்வளோ உள்ளுக்குள்ள அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்றத சொல்லக்கூடிய ஒரு படம். ஏன்னா டயலாக்ஸ் எல்லாமே அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஒரு டயலாகுமே ரொம்ப பவரான ஒரு டயலாகாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அப்படி புரிஞ்சு தான் அந்த படத்துக்கு போனேன். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் உள்ள விஷயம் வேறு மாதிரி இருந்தது. அவன் பர்சனல் லைஃப்பில் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறான், அவனுக்கு என்ன பர்சனலாக நடக்கு அப்படின்ற மாதிரி கதை மூவ் ஆக ஆரம்பிச்சுது. சினிமான்றதையே தாண்டிட்டாங்க, அதை விட்டுட்டு மற்ற பக்கம் இவங்க ட்ராவல் பண்ண மாதிரி. ஸோ அதை தான் மேபி ஒரு ரீசனாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பர்சனல் லைஃப்பில் எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்குதாங்க. அந்த ப்ராப்ளம் பெரிய லெவலில் இருக்கான்னு பார்த்தா தெரிஞ்ச அளவுக்கு பெருசாக பணம் இல்லைன்றது எல்லார் ஃபேமிலியிலையுமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஒருத்தன் ஏன்னா பொதுவாகவே ஒரு மிடில் கிளாஸு ஒரு ஆசைப்படுறான் அப்படின்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு அவனுக்கு பேரிகார்டாக நிற்கிறது, ஒரு தடை போடுறதே பணம் தான். அவனோட பாவர்ட்டி லைன் தான் அவனுக்கு ஒரு மெயின் இதாகவே நிற்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் அதில் சாதாரணமாக தான் இருக்குது. அண்ட் அடுத்ததாக ஆக்டிங் கற்றுக்கணுன்றவங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுற விஷயந்தான் அது. அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய பேரிகார்டாக எனக்கு தெரியலை. அண்டு அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆகுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவரோட ஃபேஸ் டேமேஜ் ஆயிடுது. ஸோ இந்த ஃபேஸை வச்சு எப்படி நடிக்க போகிற அப்படின்னு ஒரு கொஸ்டின் அந்த இடத்துல வருது. பட் அந்த ஃபேஸை வச்சு அவர் கெட்டப்போட ஒரு ஒரு ஃபிலிமில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருப்பார். அதில் பார்த்தா அதுலேயும் ஹீரோ மாதிரி தான் இருப்பார். ஸோ ஒருத்தவங்க அந்த ஒரு விஷயத்தை நம்ம காட்டுறோம் அப்படின்னா அவன் பார்க்குறதுக்கே அக்லியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இங்கே இல்லை. அவர் பார்க்குற அடி வாங்கினாலும் அந்த மார்க்கோட பார்க்கும்போதும் ஒரு ரகடான ஹீரோ மாதிரி தான் கவின் தெரிஞ்சார். ஏன்னா அதனால தான் ஆடியன்ஸை அது போய் தாக்கலை அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன லேக் இருந்த மாதிரி ஒரு ஃபீல். மற்றபடி ஸ்டோரியாக நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து இந்த ஒரு லவ் செஷனாக இருக்கட்டும், அதான் இவங்க காட்ட வேண்டிய விஷயங்கள் அவன் பர்சனல் லைஃபோட ஸ்ட்ரகிள் இருக்கட்டும். பட் இங்கே சினிமாவுக்குள்ளே என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறான் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் காட்டினாங்க. அந்த மாதிரி ஓகே பணம் கொடுங்க நாங்கள் நடிக்க, அந்த ஒன்று மட்டும்தான். அதுவுமே லைட்டாக அப்படி போயிடுற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி டீட்டெயிலாக ஏன்னா இப்போ இது ஸ்டார் அப்படின்ற போது அவன் பர்சனல் லைஃப் ப்ராப்ளம் கிடையாது. ஒருத்தன் சினிமாக்குள்ளே போகிறான்னா இவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் போய் அந்த இடத்துல நிற்கிறான்றதை காட்டும்போது அங்கே நீங்கள் அவங்க சினிமாவில் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணால் நாளைக்கு இதை நம்பி நிறைய பேர் இது இல்லை, இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து உள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க இதை இன்ஸ்பிரேஷனாக எடுப்பாங்க. எடுக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது, அப்போ இந்த பாதையில் இந்த மாதிரிலாம் நம்ம போகணுன்ற ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் அதில் கொடுத்துருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ. ஏன்னா ட்ரெய்லர் கட் வேறு மாதிரி இருந்தது, படம் வேறு மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் தாச்சு. ஏன்னா இன்னொன்று டைலாக் ஒவ்வொன்றுமே அவ்வளோ பவராக இந்த படத்தில் இருந்தது. ஒரு டைலாக்குமே ரொம்ப நம்மளை பர்சனல் டச் பண்ணுச்சு. அதான் ட்ரெய்லரில் எல்லாருக்குமே அவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் ட்ரெய்லர் அப்போ வந்ததுக்கு ரீசன் அதுதான். அந்த அளவுக்கு பர்சனலாக டச் பண்ண டைலாக்ஸை
படத்தில் சில சினிமாட்டிக்கான சீன்ஸ் வரும்போது இது மறுபடியும் யதார்த்தத்தை தாண்டி திரும்ப சினிமாட்டிக்குள்ளே போகுது, மறுபடியும் அவன் இயல்பு வாழ்க்கைக்குள்ளே வருது, திரும்ப சினிமாட்டிக்குள்ளே போகுது. ஸோ இப்படி ஒரு கனெக்ஷன் இல்லாததுனால மேபி அந்த ஒரு ஃபீல் வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு டைலாகாக இருக்கட்டும், இவங்க சூஸ் பண்ணி போகிற லைன் அட்லீஸ்ட் வந்து ஓகே இந்த மாதிரி பர்சனல் டச் வருது அப்படின்னா அதில் சினிமாட்டிக் கொண்டு வராமல் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குன்ற ஒரு ஃபீல் தான் அந்த படத்தில் இருக்குது. அண்டு ஒரு கிளியர் கட்டான கிளைமேக்ஸ் இல்லாத மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. ஓகே, பட் அது வந்து புரிகிறவங்க தான் அதை புரிஞ்சுப்பாங்க. மேபி இப்போ நான் என்னோட மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். அது வந்து புரிஞ்சிக்காமல் இல்லை, அது ஒரு கிளியர் கட்டாக இல்லாதன்றது சொல்கிறது வந்து என்னோட மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். ஓகே, மற்றபடி ஆக்டிங் வைஸ் சூப்பராக இருந்தது. கவின் அவங்க ஆக்டிங் நமக்கு தெரியும், ஆல்ரெடி டாடாவில் பிச்சு பெடல் எடுத்திருப்பாரு. அண்ட் இல்லை அவங்களோட டைரக்டர் அவங்களோட ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் அது கொண்டாடப்படலையோ அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ளே தோணுது. என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷனாக நான் வந்து இதை சொல்கிறேன். ஏன்னா ரியாலிட்டி எங்கே பிரேக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணுறது, காசு இல்லைன்னு சொல்லும்போது அந்த ஒருத்தர் வந்து அப்பா கிட்ட என்னதான் ஃப்ரெண்ட்லியாக அப்பா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த அமௌண்ட் இல்லைன்னு கேட்கும் பொழுது நம்மளால் வந்து நம்மளே ஒரு செல்ஃப் டவுன் பண்ணும். ஸோ அதெல்லாமே ரொம்ப ரியலாக இருந்தது. அந்த ரியாலிட்டி இங்கே கொடுக்கும்போது இந்த கிளைமேக்ஸில் வந்து அவங்க எல்லாம் முடித்து கடைசி கட் அவுட் வந்து சூப்பர் ஸ்டார் அவங்க பக்கத்தில் இதெல்லாம் வைக்கும்போது அது 2 பாயிண்ட்டாக பார்க்கலாம். ஒன்று வந்து அவன் ஒரு ஆக்டர், எல்லா ஆக்டர் மாதிரி அவன் ஆக்டர் ஆகிட்டான் அப்படின்றத வைக்கலாம். இல்லை எல்லாரை விட அவன் சூப்பர் ஸ்டார் மாதிரி அவன் ஒரு பெரிய ஆள் ஆகிட்டான், அதாவது சூப்பர் ஸ்டாரை மாதிரி பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்ற அதான் அது கரெக்டான ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயம் அந்த மாதிரியும் இதை வந்து பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ரியாலிட்டி பிரேக் ஆயிடுச்சுன்னா இவ்வளோ தூரம் அவன் வந்து என்ன ஸ்ட்ரகிள் பண்ணான்னு தெரியல, சினிமாவில் என்ன பண்ண அவன் லைஃப்பில் பர்சனலாக அவன் ஸ்ட்ரகிள் பண்ணதை வந்து இங்கே காட்டிட்டு திடீர்னு அவன் வந்து ஏன்னா லைஃப்பில் அவன் ஸ்ட்ரகிள் பண்ணுறதெல்லாம் யதார்த்தமாக காட்டிட்டு திடீர்னு அவன் வந்து ஏன்னா சூப்பர் ஸ்டார்ன்றது இன்னைக்கு சாதாரண ஒரு பொசிஷன் கிடையாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்திருக்காங்கன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். நார்மலாகவே அவங்க லைஃப்லேயும் பர்சனல் லைஃப்லேயும் சரி, அவங்க சினிமா லைஃப் பர்சனல் லைஃப் விடுங்க, சினிமா லைஃப் எடுத்துக்கோங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை படம் பண்ணி இந்த இடத்துல வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க யதார்த்தத்தில் அதை வந்து கிளியராக சொல்லியிருக்கலாமோ, யதார்த்தமாகவே படம் கொண்டு போயிருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்குன்றது தான் என்னோட ஒரு சஜஷன். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் இந்த படம் வந்து கொண்டாடப்படலை அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. பாய்.